என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, சாத்தூர் 18 பட்டி தேவேந்திரகுல வேளாளர் மகாசன சங்கம், சாத்தூர் 18 பட்டிக்கு உட்பட்ட கோல்வார்பட்டியில் இந்திய சுதந்திர போராட்ட தியாகி ஐயா இமானுவேல் சேனாரோட சிலை நாளைக்கு திறப்பில் வைக்க போகிறதா நம்ம ஊடகங்கள் போட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிலை இன்று இரவு சென்னையிலேருந்து கிளம்புது. நாளைக்கு கிரெயினை வச்சு சிலையை அங்கே நிறுவுறாங்க. நல்ல நேரம் பார்த்து சாமி மட்டும் நிறுவுறாங்க. ஆனால் சிலை திறப்பு விழா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே, அதாவது ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளே ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் தலைவர்கள்ட்டெல்லாம் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே சிலை திறக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ண போகிறதா அங்கே உள்ள அண்ணன் நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோ இதில் போடுறேன், கேளுங்க. அதனால நாளைக்கு சிலை திறப்புலா கிடையாது. நாளைக்கு இன்னைக்கு சென்னையிலேருந்து சிலை இன்னைக்கு சாத்தூர் நோக்கி வருது. சாத்தூரில் வந்ததுக்கப்புறம் நாளை காலை, அதாவது 9 to 10 மணிக்குள்ள அந்த சிலை கிரெயின் மூலயமா சிலையை இங்கே நிறுவுறாங்க. ஆனால் திறப்புலா என்பது இன்னும் தேதி குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் கொடுத்த தகவலை இப்போ ஆடியோ போடுறேன், கேளுங்க. காலையில 6 மணிக்கு வந்துருது கிளம்பி சென்னையில இருந்து சில கிளம்பி. அதே நாளைக்கு ஏதோ வைக்க போறதா தகவல் போட்டுட்டு இருந்தாலே. இல்ல அது சும்மா நாளைக்கு பிரதிஷ்டை பண்றோம். அப்படியா? சென்னையில இருந்து வருது, கிரேன் மூலமா தூக்கி மேல வச்சிரும். ஐயா சிலை வச்சு நம்ம இது பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் விழா எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்புறம் பண்ணுவோம். அது டேட் ஃபிக்ஸ் பண்ணல. அதனாலதான் பார்த்து சரி நமக்கு எதுவும் தகவல் கொடுக்கலையா. அப்புறம் சரி சாத்தூர்ல ஒரு அண்ணன் சாத்தூர்ல அப்புறம் ஒரு அண்ணன் அண்ணனுக்கு கூப்பிட்டேன். அப்புறம் கூப்பிட்டு தான் பேசிட்டு உங்களை தான் கூப்பிட்டு பேசிருப்பாரு போல இருக்கு. அண்ணன் பேசிட்டு இல்ல தம்பி நாளைக்கு செலை வருதான், அண்ணன் நம்பர் போட்டு வரேன் நீ பேசிக்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் கூப்பிட்டு பார்த்தேன், சரி 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 விஷயம் வேற இருந்துச்சு. அதான் பேசிட்டு இருந்தேன். அப்படிதான் சரி சரிண்ணா. இப்ப சிலை என்னைக்கு வைக்கிற மாதிரி, இது இந்த விழா என்னைக்கு தொடங்குற மாதிரி? ஏன்னா இது மக்கள்கிட்ட கொஞ்சம் இந்த ஆடியோவை கொண்டு போலாம்னு பாக்குறேன். இல்ல அதாவது எப்படியும் ஆகஸ்ட் கடைசி இல்ல செப்டம்பர் 11க்கு முன்னாடியே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். அந்த விழா எடுக்கிற மாதிரி. ஆமா, அந்த விழா கொண்டாடு தமிழகமெங்கும் வாழக்கூடிய நம்முடைய மக்களுக்கு எல்லாம் தகவல் கொடுத்து நம்ம இது ஒட்டுமொத்த சமுதாயத்தோட விழா. 50 ஆண்டுகளாக இல்லாத ஒரு நிகழ்ச்சியை ஒரு 18 பட்டி தேவேந்திர வேளாளர் மகாசன சங்கம் செஞ்சிருக்கு. அதுக்கு அமைச்சர் கே சார் அமைச்சர் உதவி செஞ்சிருக்காரு. நமக்கு பெரிமிஷன் வாங்கி கொடுக்கறது, மற்றபடி சிலை செஞ்சு கொடுத்தது அவர் தான். மற்ற வேலைகள்லாம் சாத்து 18 பட்டி தேவேந்திர மகாசன சங்கம் நம்மளுடைய தேவேந்திர மக்கள் மத்தியில வசூல் பண்ணி தான் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு மந்த்துக்குள்ள வேலையில் 10 நாள் வேலை தான் இருக்கும். அதான் மேக்ஸிமம் ஒரு மாசம் இருக்கு. அதாவது இந்த மாசம் எண்டுக்குள்ள தான் இந்த சிலை திறப்புல வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். சமூகத்தில் முக்கியமான அமைப்புகள் உள்ள மற்ற அமைப்புகளும் அவங்க கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஆமா, ஏன்னா அரசியல் கட்சி அதுல இருந்தாலும் மற்ற சின்ன சின்ன அமைப்புகள் வச்சு ஒவ்வொரு மாவட்டம் வச்சிருக்காங்கல்ல, ஆமா அந்த அமைப்புகள்லாம் கூப்பிடுற மாதிரி எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக பண்ணிருக்கோம். நாங்க எங்களுடைய சாத்தூர் 18 பட்டி தேவேந்திர மகாசன சங்கத்தினுடைய கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கோம். சரிங்கண்ணே. நாளைக்கு சனிக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துல வச்சு முடிவு பண்ணி நம்ம எப்படி கொண்டாடுறது, என்ன ஒரு விழா கமிட்டி ஆரம்பிச்சு நம்ம எப்படி விழா கொண்டாடுறது, யாரெல்லாம் சமூகத்துல முக்கியமானவர்கள் நம்மளுடைய நிர்வாகிகளை கூப்பிடுறது அப்படின்றத முடிவு பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. ரொம்ப சந்தோஷம். நீங்க முடிஞ்சா வந்துருங்க. கண்டிப்பா நம்ம வந்துருவோம். ஏன்னா உங்களை சாத்தூர் பெருமாள் கோயில் தேரோட்டத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நீங்க தம்பிக்கு காரணமாயிடுச்சு. ஆமா, தவிர்க்க முடியாத காரணமாச்சு, அதனால வர முடியல. கண்டிப்பா தம்பி நான் வந்துடுறேன். இப்ப அதாவது நாளைக்கு இன்னைக்கு நைட்டு சென்னையில இருந்து சிலை நம்ம சாத்தூருக்கு வருது. வந்துட்டு நாளைக்கு சிலை அதை கிரெயின் வச்சு பூஜை பண்ணி அதை நிப்பாட்டுறது. ஆனா சிலை திறப்புங்கிறது அது தவறான செய்தி. சிலை திறப்புங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. ஆகஸ்ட் எண்டுக்குள்ள வைக்கிற மாதிரி. அது தேதி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, தேதி முடிவு பண்ணல. சரிங்கண்ணா. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சாத்தூர் 18 பட்டி தேவேந்திர மகாசன சங்கத்துடைய கூட்டம் போட்டிருக்கோம். அதை முடிவு பண்ணி அமைச்சர் எப்ப தேதி தர்றாரோ அது நம்மளுடைய சமுதாய விஐபி எல்லாம் அவங்கள கேட்டுட்டு அவங்க பேர்ல இன்வைட் பண்ணி எல்லாம் பண்ற மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் போய் இன்விடேஷன் கொடுத்து பெரிய ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர். 50 ஆண்டு காலமா இல்லாத ஒரு வரலாறு. ஆமா, சிலை நல்ல அழகான ஒரு தோற்றமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பாத்தீங்களா? ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு சிலை. அந்த தோற்றம் நல்லா இருந்தது, நல்லா சிறப்பா இருந்தது.
சரி சரி சரிங்கண்ணே. அதனால சரி தகவலுக்கு மதியமே நான் கூப்பிட்டேன். அண்ணன் சரி ஏதோ ஓகே இருக்கு. சந்தோஷம் சரி எதுவாக இருந்தாலும் தம்பி தகவல் கொடுத்துருங்கண்ணே. கண்டிப்பா கூப்பிடுறேன். நீங்க இதெல்லாம் கூப்பிடுங்க. கண்டிப்பாண்ணே. காலையில 9 to 10 வச்சிருவாங்க. சரிங்கண்ணே. ஓகே பிரதர். தேங்க்யூ. ஓகேண்ணே. தேங்க்யூ தினேஷ். சரிங்கண்ணே.